இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடையும். நிச்சயமாக கர்த்தர் வெட்கப்பட விடமாட்டார். பிரியமானவர்களே, எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரருடைய லைஃப்ல பயங்கரமான நெருக்கம், பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக பல விபத்துகள், அவருடைய சரீரத்தில் பயங்கரமான வியாதி. ஆனாலும் ஆண்டவர் அந்த சகோதரரை எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகளிலிருந்து தப்புவித்து தம்முடைய ஊழியத்துக்கென்று அந்த மகனை தெரிந்தெடுத்தார். முழு நேரமாக ஊழியம் செய்யும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த சகோதரருக்கு ஒரு சில பலவீனங்கள் இப்பொழுதும் உண்டு. ஆனாலும் அந்த சகோதரர் ஆண்டவரை தேடுவதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற நபர். என்ன பிரேயரா இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதராக அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்க்கிற அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த மனிதர்கள் முன்பாகவும் வெட்கப்பட விடவில்லை. அவங்க குடும்பத்தை நடத்துகிறார், பிள்ளைகளை நடத்துகிறார், பிள்ளைகளுடைய படிப்பிற்கான தேவைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தை ஆண்டவரே ஆச்சரியமாக நடத்துகிறார். காரணம், அந்த சகோதரர் உண்மையாக ஆண்டவரை தேடுகிற காரணமே. உண்மையாய் தேடுகிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பிரகாசிக்க செய்கிறார், வெட்கப்பட விட மாட்டார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தேவனை உண்மையாய் தேடுங்க, உண்மையாய் நோக்கி கூப்பிடுங்க, முக்கியத்துவப்படுத்துங்க. உலக காரியங்களை காட்டிலும் கர்த்தருடைய காரியத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது உங்கள் முகம் பிரகாசம் அடையும். கர்த்தர் உங்களை எந்த இடத்திலும் வெட்கப்பட விட மாட்டார். நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மத்தியிலேயா இருக்கலாம், உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்களை தலைகுனி ஆண்டவர் விட மாட்டார். உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தங்க நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் எந்த இடத்திலும் தலை குனிந்து போகக்கூடாதப்பா. தலை நிமிர பண்ணுங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஒரு நாளும் உங்களை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். அவரை அதிகமாய் தேடுங்கள். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.